இல்ல வீடு எப்படி உனக்கு கிழக்கு பார்த்த மாதிரி வேணுமா? கிழக்கு பார்த்த மாதிரி வேணும். கிழக்கு பார்த்த மாதிரி வாசப்படியா? ஆமா, கிழக்கு பார்த்த மாதிரி வாசப்படி வேணும். சரி. வடக்கு பார்த்த மாதிரி கார் பார்க்கிங். கார் வந்து வடக்கு பக்கமா வந்து இப்படி தெற்கு பக்கம் பார்த்த மாதிரியா? எப்படி புரியல எனக்கு. இரு, நான் அதான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். இரு, பொறுமையா பிளான் பண்ண, ஒண்ணும் அவசரம் இல்ல. கேட் பெருசா வச்சிரலாம். கார் போற மாதிரி இருக்கணும், நம்ம 2 வீலர் போற மாதிரி தனியா வச்சிரணும். தனியா 2 கேட்டா? இங்க இருக்குறதுல எல்லாத்துலயும் நம்ம கேட் தான் பார்த்தா அப்படியே பெருசா இருக்கணும், ராஜ பங்களா மாதிரி. கேட்ட பார்த்தாலே பயமா இருக்கு. ஏன் கேட்ல போட்டு தூங்க போறியா நீ? அத புத்தி போதா? இருக்கிறதுல பெரிய வீடா கட்டணும், பெரிய ஹாலா இருக்கணும், நல்ல பெரிய 4-5 பெட்ரூம் வச்சு கட்டணும் பேசுவாங்க. அதனால கேட் பெருசா இருக்கணும். கேட் பெருசா இருந்தாதான நம்மளுக்கு மதிப்பு. உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. யார் எனக்கு? ஆமா. ஓ, நீ சின்னதா இருந்தாலும் உள்ள போக முடியாது, நீ குண்டாகிறதுனால பெரிய கேட்ட வைக்கணும்னு சொல்றியா? சொல்ல மாட்டேன், எப்பதான் நக்கல் வச்சிட்டே இருக்கேன். நான் ஓகே, நீ சப்பா நினைச்சிட்டல ஒன்னும் இறங்கு சொல்றேன். போட்டுக்கோ. ஏன் இங்கனே பாட்டி இருக்கு? ஒரே நிமிஷம் இரு. எப்படி இருக்கு இடம்? நல்லாதான் இருக்கு. ஆ, நல்லாதான் இருக்கு. நான் கொஞ்சம் க்ளீன் பண்ணணும், ரொம்ப நாள் ஆச்சு. ஆமா, ரொம்ப பில்லெல்லாம் வளர்ந்துருக்குல்ல. ஆமா. யாருது சொல்லு? யாருது? நம்மளுது தான். ஏன் நம்ம இடமா? உன் பேரை தான் வாங்கி போட்டு வச்சிருக்கேன். என்ன நம்பிக்கை இல்லையா? என்னடா சொல்ற? ஹேய், நம்மளுது தான். என்ன அவ்வளவு நம்பிக்கை இல்லையா என் மேல? அதெல்லாம் நம்ப முடியாது. நம்ப முடியாதா? நம்பிக்கை தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் நம்பிக்கை. நீ போய் இந்த இடத்தெல்லாம் வாங்கிருக்கியா? இதை நான் நம்பணுமா? நான் ஆபீஸ்ல ஒர்க் பண்றப்ப அது பாரு, மாசம் 5000 கட்டி வாங்கின இடம் அது. 5 வருஷமா கட்டிட்டு இருக்கேன். இப்பதான் ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்தா. நீ இடம் வாங்கின? ஆமா. என்னடி அவ்வளவு நம்பிக்கை? என்ன அவ்வளவு வெட்டி பையனா நானு? வேலை வெட்டிக்கு போகாம வெட்டியா சுத்திட்டு இருக்க. நீ எப்படி இந்த இடத்த வாங்கியிருப்ப? அதெல்லாம் என்னால நம்ப முடியாது. சும்மா காமெடி பண்ணிட்டு. ஏ ராதா, சத்தியமா நம்மளுதுதான். இப்ப நான் கூப்பிட்டு வந்தேன். இந்த இடத்து மேல லோனை போட்டு வீடு கட்ட போறேன். அதான் எப்படி கட்டலாம், என்ன பண்ணலாம், பிளான் என்னன்னு சொல்லி கேட்க தான் நான் கூப்பிட்டு வந்தேன். இப்ப சொல்லு. இது ஆக்சுவலி இங்க பாரு, 60 அடி அகலம், 40 அடி நீட்டு. ஓகேவா? உனக்கு என்ன மாதிரி வரணும் இந்த இடத்துல வீடு? காம்பவுண்டு தண்ணி இல்லாத பாரு, நம்ம தனி வீடு, வாடகைலாம் விட வேண்டாம். சரி சரி, அதெல்லாம் நமக்கு மட்டும்தான். அதெல்லாம் இருக்கட்டும். இந்த இடத்துல உனக்கு ஒரு தாஜ்மஹாலே கட்டலான்ட்டு இருந்தேன்ப்பா. நீ செத்த உடனே வேலைய ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். பட்ஜெட் பத்தல. எல்லாம் இருக்கட்டும்டா. நீ வாங்குனன்றதை என்னால நம்பவே முடியலையே. உண்மையே சொல்றேன். நான் உனக்காக ஒரு தாஜ்மஹால் கட்டணும்னு நினைச்சேன் நானு. கண்டிப்பா நீ மண்டையை போட்டல உனக்கு இந்த தாஜ்மஹால் கட்டலான்னு பார்த்தேன். சரி, அது அப்புறமா கட்டிக்கிறேன். இப்போதைக்கு நீ சொல்லு, எந்த மாதிரி பிளான்ல வீடு கட்டலாம், எந்த பக்கம் கேட்டு கம்மி, எந்த பக்கம் கேட்டு வைக்கலாம், சொல்லு. என்ன பண்ணலாம் சொல்லு, ரெடி சொல்லு. நீ சொல்லு, எப்படி இருந்தாலும் கட்டிடலாம். இது பாரு, 50 லட்ச ரூபா பட்ஜெட், அதுக்குள்ள நீ எப்படி வேணா கட்டிக்கலாம். சொல்லு. ரவி, சத்தியமா என்னால நம்பவே முடியல ரவி. நீ இந்த மாதிரி பண்ணுவ? நம்ப மாட்டீங்க தான். ரவிராஜ் என்னைக்கு தான் நம்பிருக்கீங்க யாருமே? எங்க அம்மா சத்தியமா என்னை நம்பவே நம்பாத. நீ கடைசி வரைக்கும் நான் நம்பாத. பின்ன எப்படி நம்ப முடியும்? சும்மா எப்ப பார்த்தாலும் விளையாடிட்டே தான் இருப்ப, வெட்டி அதெல்லாம் சொல்லிட்டே இருப்ப, பேசிட்டே இருப்ப. சரி சொல்லு, இப்ப என்ன மாடல்ல வீடு கட்டலாம் இங்க? இருடா, இப்பதானே காட்டி இருக்கேன். நான் கொஞ்சம் பிளான் போடணும்ல. இங்க வேணா கார் பார்க்கிங் பண்ணிடலாமா? என்ட்ரன்ஸ் எப்படி வடக்கு பார்த்த மாதிரி வச்சிடலாம்ன்றியா? கார் பார்க்கிங் இங்க. இல்ல வீடு எப்படி உனக்கு கிழக்கு பார்த்த மாதிரி வேணுமா? கிழக்கு பார்த்த மாதிரி வேணும். கிழக்கு பார்த்த மாதிரி வாசப்படியா? ஆமா, கிழக்கு பார்த்த மாதிரி வாசப்படி வேணும். சரி. வடக்கு பார்த்த மாதிரி கார் பார்க்கிங். கார் வந்து வடக்கு பக்கமா வந்து இப்படி தெற்கு பக்கம் பார்த்த மாதிரியா? எப்படி புரியல எனக்கு. இரு, நான் அதான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். இரு, பொறுமையா பிளான் பண்ண, ஒண்ணும் அவசரம் இல்ல. கேட் பெருசா வச்சிரலாம். கார் போற மாதிரி இருக்கணும், நம்ம 2 வீலர் போற மாதிரி தனியா வச்சிரணும். தனியா 2 கேட்டா? இங்க இருக்குறதுல எல்லாத்துலயும் நம்ம கேட் தான் பார்த்தா அப்படியே பெருசா இருக்கணும், ராஜ பங்களா மாதிரி. கேட்ட பார்த்தாலே பயமா இருக்கு. ஏன் கேட்ல போட்டு தூங்க போறியா நீ? அத புத்தி போதா? இருக்கிறதுல பெரிய வீடா கட்டணும், பெரிய ஹாலா இருக்கணும், நல்ல பெரிய 4-5 பெட்ரூம் வச்சு கட்டணும் பேசுவாங்க. அதனால கேட் பெருசா இருக்கணும். கேட் பெருசா இருந்தாதான நம்மளுக்கு மதிப்பு. உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. யார் எனக்கு? ஆமா. ஓ, நீ சின்னதா இருந்தாலும் உள்ள போக முடியாது, நீ குண்டாகிறதுனால பெரிய கேட்ட வைக்கணும்னு சொல்றியா? சொல்ல மாட்டேன், எப்பதான் நக்கல் வச்சிட்டே இருக்கேன். சரி சரி, சொல்லியா பிளான் சொல்லியா? நான் இன்ஜினியர் வர சொல்லிருக்கேன், வந்தவன பண்ணு சொல்லு. கேட்டே இவ்வளவு பெருசா இருக்குன்னா அப்ப வீடு எவ்வளவு பெருசா இருக்கும்னு நினைப்பாங்க. அப்படி நினைக்க வைக்கணும். ஏன் நினைக்கணும்ன்ற பார்த்தாலே தெரியுமா வீடு பெருசா இருக்குன்ட்டு. நான் உங்கள கூட நான் உங்கள பாக்குறவங்க. இப்ப நான் பிளான் போடணுமா வேணாமா? நீ போடியா பிளான சொல்லு, என்ன பண்ணு. சரி ஓகே, அந்த பக்கம் வந்து கேட் வந்து கார் வந்து ஸ்விம்மிங் பூல் கீழே மேலையா? மாடி மேல. மாடி மேலையா? ஆமா.
நீ அங்க குளிக்கிறது பக்கத்து வீட்டுக்கார மேல வந்து பாப்பானே. அதெல்லாம் பார்க்க மாட்டாங்கடா. சுத்தி கண்ணாடி இது வச்சு நம்ம கட்டிடலாம். கண்ணாடி வச்சா அது என்ன சொல்லுவாங்க அது? ஓ ஒன் சைடு கிளாஸா? சரி கிளாஸ் உள்ள நீ தெரியாது. உள்ள தெரியாது. ஆமா. ரைட் நம்ம ஓகே. வெளிய பாத்துக்கலாம். சரி ரைட் வேற என்ன சொல்லு? சரி வேற என்ன சொல்லு? அப்புறம் பெட்ரூம் வந்து எனக்கு தனியா சிங்கிள் பெட்ரூம் இருக்கணும். பசங்களுக்கு தனியா இருக்கணும். உனக்கு தனியா இருக்கணும். எனக்கு தனியா இருக்கணும். தனியா இருக்கணும். எப்படி டாய்லெட் தனியா இருக்கணுமா? ஆமா எனக்கு வெஸ்டர்ன் டாய்லெட் தான் வேணும். நீ நார்மலா இந்தியன் டாய்லெட். நான் டிஸ்கோ டாய்லெட் வச்சுக்கிட்டா? நீ வெஸ்டர்ன் டாய்லெட்னா டிஸ்கோ டாய்லெட், இன்னொருத்தவங்க ஃபோக் டாய்லெட். நான் டான்ஸ் ஆட போறேன் நீ வெஸ்டர்ன் ஃபோக் ஜாஸ்ன்ட். அப்ப என்னோட ஆசையில நீ நிறைய எப்பயுமே டாய்லெட் வந்து உட்கார்ந்து போற மாதிரி தான் இருக்கணும். அப்பதான் வந்து எல்லாமே க்ளீன் ஆகும். அதெல்லாம் உட்காரலாம் முடியாதனால. அப்பாடா கண்ணு இப்பதான்டா பளிச்சு தெரியுது. சரி வேற என்ன சொல்லு? ஏசி எப்படி சென்ட்ரலைஸ் ஏசி பண்ணலாமா இல்ல தனித்தனியா ரூம்ல தனித்தனியா போட்டுடலாமா? ஆஹா தனித்தனியா போட்டுரு. தனித்தனியா போடலாமா? ஏன் சென்ட்ரலைஸ் ஏசி போட்டுடலாமே? எப்படி அது? ஓவரால் ஃபுல் வீட்டுக்கும் வந்து ஒரே இடத்துல இருந்து ஏசி வரும். வீடு ஃபுல்லாவே ஏசியா இருக்கும். அப்ப நீ நினைக்கிறது கரெக்ட்னா அதே பண்ணிடு. அதே பண்ணிடலாம்ல. கரெக்ட்டா தான் இருக்கும். எப்படி மாடல் கிச்சன் எப்படி இருக்கணும் உனக்கு? மாடலா தான் வேணும். மாடலா யாருமே வெச்சு இல்லாத கிச்சனா எனக்கு வேணும். யாருமே அந்த மாதிரி கட்டி இருக்கணும். இந்த விறகடுப்பு வச்சு பண்ணிட்டு குள்ள ஊது கூட வச்சு ஊதி பண்ணுவாங்கல அந்த மாதிரி கிச்சன் வேணுமா? பைத்தியம். அதெல்லாம் யார் இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க? அதெல்லாம் அந்த காலம். இப்ப இருக்கிற ட்ரெடிஷனல் ஏத்தமே ட்ரெண்டா மாத்து எல்லாத்தையும். இப்போ நீ எப்படி வேணா பிளான் பண்ணு. 50 லட்சம் ரூபாய்க்குள்ள என்ன ஆகும் பண்ணிக்கோ அவ்வளவுதான். அப்புறம் எனக்கு பாதி கிரவுண்ட் வந்து கார்டனா ஆயிடணும். கார்டன். ஆமா. பூந்தோட்டம் மரஞ்செடி வாக்கிங் போறதுக்கு. கரெக்ட்டா சொன்ன கை கொடு. சத்தியமா நான் எதிர்பார்க்கல. எனக்கு ஏத்த மாதிரி பண்ற பத்தி. வாக்கிங் போறோம் இப்போ. ஆமா உள்ளே எனக்கு ரெடி பண்ணி கொடுத்துரு எல்லாமே. பார்க் மாதிரி சின்ன பெட்ரூம் குள்ளே வாக்கிங் போறதுக்கு அதுக்கு பேர் வாக்கிங் கிடையாது. பெட்ரூம் இல்லடா. தனியா அது என்ன சொல்வாங்க? அது இங்கிலீஷ்ல எனக்கு தெரியாது. ஜிம் வேணுமா? ஜிம். உள்ளே ஜிம். ஜிம். ஓ அட்டாச்டு ஜிம். ஸ்விமிங் பூல், ஜிம், கார் பார்க்கிங். என்ன கார் வாங்கலாம்? ஏன்னா அது கார் பார்க்கிங் வந்து இப்ப நம்ம வைக்க போறது பார்த்தனா 20க்கு 10 தான் கார் பார்க்கிங். சோ கியா வாங்கிடலாமா? இருக்குதுல பெருசா இருக்குமா? இருக்குதுல பெருசானா பஸ் தான் வாங்கணும். கவர்மெண்ட் பஸ். என்னையா பண்ணோம்? லூசே பஸ் ஏறனா கேட்பாங்கல லூசே. நீ தான சொல்ல இருக்குதுல பெருசான்ட்டு. லாரி வாங்கிடுவோம் பஸ்ஸாம. என்ன மேல ஒரு 2 பெட்ரூம், அதுக்கு மேல வந்து ஒரு பார் மாதிரி. எனக்கு ஒரு பார் ஒன்னு ரெடி பண்ணிக்கிறேன் ப்ளீஸ். பாரா? ஆமா. சும்மா லைட்டா கட்டிங் போடுவாப்பா டெய்லி. என்ன நீ கேக்கும்போதே நான் ஏய் நீ மட்டும் ஸ்விமிங் பூல் கேப்ப, நான் ஒரு பார் வச்சு கூடாதா? அதான் என்ன நீ ஃபர்ஸ்ட் கேக்கும்போதே நான். சரி இப்ப வேலைக்காரங்க எத்தனை பேர் வைக்கலாம் நம்ம? இப்ப வீடு துடைக்கிறதுக்கு 2 பேர். அப்புறம் டாக் நாய் எல்லாம் வாங்கலையா? வேணும்டா. அந்த நாய் பேர் என்னது? அது குட்டியா இருக்குமே. இது பப்பி மாதிரி இருக்குமே. என்ன பேர் சொல்லு. பேர் சரியா தெரியல. அதனால தான் கேக்குறேன். இந்த லேப்ரடாகா? லேப்ரடாக் அத புசு புசுன்னு இருக்கும். கோல்டன் ரெட்ரீவரா? ஆமா அது. ஓகே அது ஒன்னு. எத்தனை வேணும்? 2. ஓகே நாய் ஓகே. எனக்கு ஒன்னு வேணும். பசங்களுக்கு ஒரு 2 வாங்கி கொடுத்துரு. சரி ஓகே. வேணா நீ ஒன்னு வாங்கிக்கோ. அப்புறம் கண்டிப்பா வந்து இது இருக்கணும். கார்டனிங் இருக்கணும். அப்ப ஜூ. அது ஜூ வேணும். ஜூவா? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. அதெல்லாம் ஜூவா? அதுக்கு தான் அதுக்கு பதிலா நீங்க இருக்கீங்களே. நாய், குரங்கு, பூனை, பன்னி. நான் எதுக்கு தேடி போய் ஒரு பன்னியை பார்க்கணும்? அதுக்கு பதிலா தான் உன்னை பாக்குறேன்ல. எருமாடு எல்லாம் வீட்டுல இருக்கேன். அப்புறம் அது எதுக்கு தனியா வேற? சரி ஓகே பண்ணா ஓகேவா? என்ன இதான் என்னோட ஆசை. நிறைவேற்றவே முடியுமா முடியாதா? அதான் இடம் வாங்கியாச்சு, வீடு கட்ட வேண்டியது. நாளைக்கு வந்து நம்ம பூமி பூஜை போட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். அது ஏன் முகத்தை அப்படி வச்சிட்டு இருக்க? சிரிச்சுக்கிட்டே சொல்லு. சரி பண்ணலாம்டி அப்படின்னு சொல்லு. பண்ணுவோம் கண்டிப்பா. நம்ம கண்டிப்பா ஒரு இடம் வாங்கி கண்டிப்பா நம்ம ஆசையை நிறைவேற்றலாம். சரியா? வா. இது கண்டிப்பா இடம் வாங்கியா? ஆமா. இந்த இடம் நம்மளது இல்லையா? அட ஏங்க நீங்க வேற பீடி வாங்கவே 15 நிமிஷம் இல்லாம பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆச்சே பாரு. யோ என் ஃப்ரெண்டு வரேன்னு சொன்னாயா, அது வரைக்கும் டைம் பாஸ் ஆகணும்னு சொல்லிட்டு உன்னை நிக்க வச்சு பேசிட்டு இருந்தேன். இந்த வந்துருவான் 5 நிமிஷத்துல. அவன்கிட்ட யாரா கடன் கேட்டிருக்கேன். வந்தா வாங்கிட்டு போக வேண்டியதுதான். இருக்கிற பிரச்சனை இடம் வாங்கி வைக்கணுமா? இந்த மகு ஸ்விம்மிங் பூல்ல இதுல வர ஜூ வேறையா. ஜூ சொல்ல தெரியல ஜூன்ற நத்த சொல்றது ஒண்ணு எல்லாம். உன்னை நம்பி படி எல்லா ஆசையும் நான் சொன்னா பாத்தியா? என்னோட டைமை நீ வேஸ்ட் பண்ணிட்ட. இதுக்கு தான் உங்ககிட்ட எதுவுமே நான் பேசுறதே கிடையாது. என் டைம் வேஸ்ட் ஆயிடுச்சு உன்னால. நீ எல்லாம் மேடம் எப்படி ஸ்விம்மிங் பூல் மேல வேணும், அதுவும் 1 வே கிளாஸ்ல வேணும், அதுவும் எதிர்த்து வீட்டுக்கார எட்டி பார்த்தா கூட தெரியக்கூடாது. எப்படி இதுல வர வந்து உனக்கு ஒரு நாய், உனக்கு வாக்கிங் போறதுக்கு ஏரியா போய ரொம்ப பெரிய பெருசா வீடு இருந்தாலும் சந்தோஷம் இருக்காது அந்த வீட்டுல. நீ எங்க இருக்க, நான் எங்க இருக்கேன், பசங்க தேவை போயிடும். சின்ன வீடு தான் என்னைக்குமே சந்தோஷம். அப்பதான் முகத்துக்கு பார்த்து பேசிக்க முடியும். எங்க பெரிய பெரிய வீட்டுல இருக்கிறவன் பாரு, எங்க இருக்கானே தெரியாது அவனுக்கு. அவன் புள்ள என்ன பண்றது, அவன் குழந்தைங்க என்ன பண்றது, புறாடி என்ன பண்ணுன்னு தெரியாது. அதுதான் வேணும். என்ன பண்ணுது தெரிஞ்ச சண்டை இருக்கு. அதான் சொல்லுவாங்க 10க்கு 10 ரூம்ல இருக்கிற சந்தோஷம் பெரிய பங்களால இருக்காதியா. கேட்டுக்க
லூசு மாதிரி பேசிட்டு இருக்க. ஏன் பேராசையில அலையிற எப்படி நீ? எனக்கு அத பேராசை. ஏன் இதுல வர ஏன் தெருற எடுத்து வளர்க்க மாட்டீங்களா? கோல்டன் ரெட்ரீவர் தான் வேணுமா மேடம்க்கு? அது பார்க்கறது அழகா அது என்ன, அது பேசுறது மட்டும் வெளியில நாட்டு நாய்ங்க நல்லதுன்றீங்க, ஆனா வந்து 10,000 ஃபாரின் நாய்ங்க வளர்த்துட்டு இருக்கீங்க. ஏய் நம்ம வெளியில இருக்கிற நாட்டு நாய்ங்க தான் வளர்க்கணும், அதுக்கு தான் வீட்டை பாதுகாக்கும். அது நம்ம பேச்சு நீ சொல்ற நாய்ங்க எல்லாம் வந்து டம்மி பீஸுங்க எல்லாம். இந்த லேப்ரடாக் கோல்டன் ரெட்ரீவர் எல்லாம் வந்து வேஸ்ட், கடிக்கவும் செய்யாது குலைக்கவும் செய்யாது. புரிஞ்சதா? பார் 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 சவுண்ட் பார், எப்படி தலைவன் கத்துறானா? நமக்கு அப்படி இருக்கணும். பிடிக்காது சைலண்ட். வாடி மூடிட்டு வீடை வாங்கணுமா, வீடை கட்டணுமா? மூஞ்சா பாரு, முதல்ல வாங்கின கடனை கட்டு. வந்துட்டா இவளுக்கு வீடு கட்டணுமா? இவன் வேற வந்து தொலைய மாட்டேன்றான், எங்க இருக்கான்னு தெரியல. நல்லா வாயிலே வடை சுடு, அதுக்கு தான் நீ சரிப்பட்டு வருவ. ஏதோ டைம் பாஸ்னு சொல்லி உனக்கு கூட்டு வந்து பேசிட்டு இருந்தேன் நேரமா, இல்லைன்னா உன்னையெல்லாம் அவன் கூட்டு வர போறான். வண்டி கிளம்பு. எங்க வர? தேவையில்லாம அடுத்தவங்க எல்லாம் நிக்க முடியாது. நீ அப்படியே போ, வீட்டுக்கு போ, நடந்து போ. நான் என் ஃப்ரெண்ட் வரட்ட பைசா வாங்கிட்டு நான் வரேன், போ கிளம்பு. யார பார்த்து நடந்து போன்னு சொல்லிட்டு போ போ போ. இப்ப வண்டி எடுக்க போறியா இல்லையா? போ. நீ ஆசையில மண்ணலி போட்டான். பேராசை என்னைக்கு தான் பேராசையை விட போறீங்களா பொம்பளைங்க எல்லாம்? இருக்கிறத வச்சு வாங்கி சந்தோஷப்படுங்க, இல்லாததுக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு.